Taste the Daily. ோரத்தில் ஆக்கிரமிப்பு செய்து வைக்கப்பட்டிருந்த டீ கடையை அதிகாரிகள் அகற்றியதால் பெண் ஒருவர் மாற்றுத்திறனாளி கணவருடன் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மூஞ்சிக்கல் பகுதியில் தனது மாற்றுத்திறனாளி கணவருடன் சாலையோரத்தில் டீ கடை நடத்தி வரும் ரேகா பவானி என்பவரது கடை சாலையை ஆக்கிரமித்திருப்பதாக கூறி அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். மீண்டும் அப்பகுதியில் ரேகா பவானி கடை வைக்க முயன்ற போது நெடுஞ்சாலைத்துறையினர் தடுத்ததால் தனது கணவருடன் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது திமுகவை சேர்ந்த நகராட்சி துணைத் தலைவர் கண்ணன் என்பவர், நீங்கள் திமுகவை சேர்ந்தவர் இல்லாததால் கடை அமைக்க கூடாது என தெரிவிப்பதாகவும் ரேகா பவானி குற்றம் சாட்டினார். நான் ஒரு மரத்தை தான் போட்டிருக்கேன், அந்த மரத்தை எப்போனா எடுத்துட்டேன். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகேயுள்ள ஆத்திப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் தேசிய அளவில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் யோகேஸ்வரன் ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் தமிழ்நாடு அணியில் இடம்பெற்று 90 கிலோ சப் ஜூனியர் பிரிவில் 195 கிலோ எடையை தூக்கி வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய அளவிலான போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை தேடி தர வேண்டும் எனவும் தங்களை போன்ற வீரர்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் எனவும் யோகேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகேயுள்ள ஆத்திப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் தேசிய அளவில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் யோகேஸ்வரன் ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் தமிழ்நாடு அணியில் இடம்பெற்று 90 கிலோ சப் ஜூனியர் பிரிவில் 195 கிலோ எடையை தூக்கி வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய அளவிலான போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை தேடி தர வேண்டும் எனவும் தங்களை போன்ற வீரர்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் எனவும் யோகேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் தமிழ்நாட்டு அணி சார்பில் வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கேன். அதுக்கு முந்தைய காம்படிஷனில் தமிழ்நாடு ஸ்டேட் பளுதூக்கும் போட்டியில் தமிழ்நாடு சவுத் ஜோன் வாரியாக வெண்கலப் சில்வர் மற்றும் 4th பிளேஸ் வாங்கியிருக்கேன். என்னோட கனவு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் அளவில் நான் இந்தியா டீமுக்காக விளையாடணுன்றது. என்ன மாதிரி பசங்களுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.